வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மஞ்சள் வணிக விற்பனை மைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழு செயலாளர் RN முருகானந்தம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. தென்னை மரம் ஏறும் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் வளையபாளையம் கிராம முன்னோடி விவசாயி எம் குப்புசாமி தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண் சார்ந்த தொழில்களில் இயந்திரங்களின் பயன்பாடு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குறிப்பாக தென்னை மரம் ஏறுதல் பார்த்தாலே மலைக்கு தோன்றும் ஒரு மாபெரும் வேலையாகும். தென்னை மரம் ஏறுதல் எளிதாக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் மயிராடா வேளாண் அறிவியல் நிலையம் தந்த பயிற்சியில் பங்கு பெற்று அவர்கள் தந்த மரம் ஏறும் கருவியை உபயோகித்து தென்னை மரம் ஏறுதல் எவ்வளவு எளிது என்பதை ஈரோடு மாவட்டம் வளையபாளையம் கிராம முன்னோடி விவசாயி எம் குப்புசாமி தரும் விளக்கம். வணக்கங்க சார், என் பேர் குப்புசாமிங்க. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பெருமுகை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் தென்னை மரம் ஏறதை பற்றி பேசுகிறேங்க. இன்னொன்று என்னங்க, நாங்கள் 10-12 பேர் குழுவாக இருக்கேங்க. குழு மூலியமாக எங்களுக்கு தென்னை மரம் ஏறதுக்கு இது இருந்ததுங்க. இன்னொன்று என்னங்க, எங்களுக்கு முதல் பெனிஃபிட்டான இது கேவிகே தாங்க. கேவிகே மூலமாக நாங்கள் இது ஒரு 6 நாள் போனேங்க. தேன்கூடு வளர்ப்பு இதில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிருந்தேங்க. அங்கே போனங்காட்டி இந்த மாதிரி தென்னை மரம் ஏற கருவி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க 6 நாள் நாங்கள் பயிற்சி எடுக்குதுன்னே அவங்க கூடவே இருந்தாங்க. ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பார்க்க போகையில் எங்களுக்கு தோட்டத்துலேயோ இல்லை தோப்பில் தேங்காய் போடுறக்க பார்த்தீங்கன்னா நான் 40 நாள் இருந்து 60 நாளுக்குள்ளே தேங்காய் போடுவோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. யார் வேணாலும் ஏறிக்கலாங்க. எது பயக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதை வைத்துட்டு நாம் கீழே விழுந்துருவோம், பயந்துக்குவோம் அப்படிங்கிறது எந்த இதுவுமே இல்லைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே பயன்படுத்தலாங்க. ரொம்ப ஈஸியான எளிமுறைங்க இது. இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் ஏறிட்டு இருந்தால் ரொம்ப ஈஸிங்க. அது யார் வேணாலும் ஏறலாங்க. ரொம்ப சிரமம் இல்லாத இதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இப்போ வீட்டுக்கே வேணும் அப்படின்னா நாம் அடுத்தில் தேங்காய் ஓடையில் போய் எதிர்பார்க்கணுங்கிற இது இல்லைங்க. நாமளே போட்டு நாமளே ஏறி நாமளே போட்டுக்கலாங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் பிரச்சனை ரொம்ப பயங்கரமான டிமாண்டுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஆளுமே இன்னும் குறைஞ்சி போயின்னு நினைக்கிறேங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் எல்லா விவசாயிகளுமே ஒவ்வொன்று வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயின் மயிராடா கேவிகே மூலம் தான் எங்களுக்கு ரொம்பவே இது கிடச்சிதுங்க. இது போக இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. 6 மணிக்கு போனோம்னா மறுபடியும் சாயந்தரம் 5 மணி தின்னிங்க. காலையில் யோகாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 8-8:30 வரைக்கும் யோகாங்க.
யோகாவுக்கு மேலே டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மரம் ஏறக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்தா ஒரு 12-1 மணி தினீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தென்னை பற்றி நிறைய சொன்னாங்க. அதாவது கூன் வண்டு உழுகிறது, பூச்சி, அந்த இதுகள் வந்து நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நீங்களும் வந்து இதை பாருங்கள், நீங்களும் கேவிக்கு இதை போய் அணுகுங்க, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணதுலேருந்துங்க, ட்ரைனிங் முடிச்சதுலேருந்து மிஷினை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மிஷினுடைய விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் வருதுங்க. எங்களுக்கு வந்து கேவிகே மூலம் வந்து 4000 ரூபாய்ங்க இது. ஆனால் எங்களுக்கு வந்து காசு இல்லைங்க. 6 நாள் வந்து மீட்டிங் போனேங்க, தென்னை மரம் ஏற கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு கோகனட் பவர்லேருந்து இந்த மிஷின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் இன்னொரு சேம் என்னங்க, இன்சூரன்ஸ் 2 லட்ச ரூபா ஃப்ரீங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. மறுபடியும் வருஷம் வந்து நாம் வெறும் 17 ரூபா ரெனியூவல் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அது அப்படியே ரெனியூவல் ஆகிக்குதுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருமே பயன்படுத்துக்குங்க. இது அருமையான வாய்ப்புங்க. கேவிகே மயிராடாவை முக்கியமாக அணுகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எம் குப்புசாமி அவர்களை 08903117433 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மேய்ச்சல் நிலங்கள் மிகுந்திருந்த காலங்களில் காலையில் வேளாண்மைக்கு செல்லும் போது ஆடுகளையும் கூட்டமாக கூட்டிச் சென்று மாலையில் திரும்ப அழைத்து வருவர். ஆனால் தற்போது வேளாண்மைக்கு நிலங்கள் குறைந்து வருவதால் வீட்டிற்கு அருகிலேயே பரண் அமைத்து ஆடுகள் வளர்க்கும் முறைகள் பரவலாகி வருகின்றன. ஆகவே பயனுள்ள பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் தரும் விளக்கம். பொதுவாக வெள்ளாடு வளர்ப்புங்கிறது 2 முறையில் வளர்க்கலாம். ஒன்று தரையில் வச்சு வளர்க்குற முறை, இன்னொன்று பரண் அடித்து பரண் மேல் வச்சு வளர்க்குற முறை. 2 முறையில் வெள்ளாடு நல்லா லாபம் தரக்கூடிய தொழில் தான். பொதுவாக வெள்ளாடு வளர்க்க நம்ம ஒரு பண்ணையாக வச்சு அமைக்கணும்னா 20 பெட்டை ஆடுகளுக்கு ஒரு கிடாங்கிற விதத்தில் நம்ம பண்ணை அமைச்சிக்கலாம். இந்த பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்புக்கும் கீழே தரையில் வச்சு வளர்க்குற வெள்ளாடு வளர்ப்புக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த தரைமேல் வச்சு வளர்க்குறதுல தினமும் வெள்ளாட்டினுடைய புழுக்கை அதனுடைய அசுத்தங்களை நம்ம ரெகுலராக டெய்லி கூட்டி விட்டுறணும். பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் என்னென்னா 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த அடியில் இருக்கிற நம்ம புழுக்கையெல்லாம் எடுத்தோம்னா போதும். இன்னொன்று பரண்மேல் வச்சு அமைக்கிறதுல என்னென்னா செட்டு சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கும். வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 முறையிலும் நல்ல லாபம் தரக்கூடிய முறைகள் தான். இந்த பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் பரண் அடிக்கிறது எப்படின்னா, நிலத்திலிருந்து இளம் மட்டத்திலிருந்து ஒரு 4 அடி அல்லது 4.5 அடி அளவுக்கு மேலே நம்ம பரண் அமைச்சுக்கணும். இதனுடைய உயரம் 12 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். நல்லா காற்றோட்டம் உள்ள வசதியான இடத்துல நம்ம பண்ணை அமைக்கணும். இந்த பண்ணை அமைக்கும் பொழுது வெள்ளாடுகளுக்கு, பெரிய ஆடுகளுக்கு 12 பெட்டை ஆடுகளுக்கு 12 ஸ்கொயர் ஃபீட்டும், கிடாகளுக்கு 15 ஸ்கொயர் ஃபீட்டும் ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணை அமைச்சுக்கணும். இந்த வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறையை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக காலை மாலை 2 வேளையில் நம்ம மேய்ச்சிட்டு கொண்டு வந்து கட்டிக்கலாம். பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு இடத்துல செட்டை வச்சுட்டு பக்கத்திலே அருகாமையிலேயே இருக்கிற நம்மளுடைய நிலங்களில் இதுக்கு தேவையான தீவன புல்லை உற்பத்தி செய்யணும். இதுக்கு என்னென்ன பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யணும்னா, கோஃபோர் என்று சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், வேலி மசால், அகத்தி, இந்த மாதிரி நல்ல புரோட்டீன் சத்து நிறைஞ்சா நம்ம பசுந்தாவரத்தை உற்பத்தி பண்ணலாம். அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பசு தீவனத்தை எடுத்துகிட்டு வந்து செட்டில் வச்சு நம்ம சாஃப் கட்டரில் போட்டு நம்ம கட் பண்ணி 1 அல்லது 2 1.5 இன்ச்சு அங்குல அளவுக்கு கட் பண்ணி நம்ம சிறு சிறு துகள்களாக நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய பேலட்டபிலிட்டி சொல்லக்கூடிய அதனுடைய சாப்பிடக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். மேலும் இந்த மாதிரி நம்ம இந்த 3 கோஃபோர், வேலி மசால், அகத்தி இதை கொடுக்கும் பொழுது நல்ல சத்தான தீவனங்களாக அமையும். அதுபோக நம்ம இதுக்கு மதிய வேளைகளில் உலர் தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் கொடுக்குறோம். கலப்பு தீவனங்கள் என்பது தானிய வகைகள், புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் சேர்ந்தது. அது கூட நம்ம கூட நியூட்ரியன்ஸ் மைனர் மினரல் என்று சொல்லக்கூடிய தாது உப்பை நம்ம கலத்தி கொடுக்கணும். உதாரணத்துக்கு 100 கிலோவுக்கு 2 கிலோ அளவுக்கு தாது உப்புகள் நம்ம கொடுக்கணும். இந்த கலப்பு தீவனத்தை ஒரு நாளைக்கு 150லேருந்து 250 கிராம் வீதம் ஒரு ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும். பொதுவாக வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் 7 to 8 அல்லது 9 மாதங்களில் பருவத்துக்கு வந்துடும். இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு முன்பு 1 மாதத்துக்கு முன்பு நம்ம இந்த கலப்பு தீவனங்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய கருத்தரிக்கிற திறன் அதிகரிக்கும். மேலும் குட்டி போட்டதுனாலும் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம
இதுக்கு 1 மாத அளவுக்கு அந்த கலப்பு தீவனங்களை கொடுக்கும் பொழுது பாலோட அளவும் அதிகரிக்கும். பொதுவாக ஆடுகளுக்கு வந்து 2 அல்லது 3 குட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிற தலச்சேரி ஆடுகள் அதிகம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தலச்சேரி ஆடுகள் வளர்க்கப்படுகிறது, மேலும் கன்னி ஆடு வளர்க்கப்படுகிறது. இந்த தலச்சேரி ஆடுகளில் 2 குட்டி போடக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலும் 2 குட்டிகள் போட்டாலும் அதுக்கான பால் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க தேவையில்லை. தாயாட்டிலேருந்தே அந்த 2 குட்டிகளுக்கு தேவையான பால் அதில் கிடச்சிக்கும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் உலர் தீவனங்களாகிய கடலைக்கொடியை அந்த நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1 கிலோ வீதம் இந்த ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா இன்னும் அதனுடைய வளர்ச்சி வீதங்கள் நல்லாயிருக்கும். மேலும் இந்த ஆடுகளுக்கு குடற்புழு நீக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக நம்ம தரையில் வச்சு வளர்த்தினாலும் அல்லது பரண்மையில் வச்சு வளர்த்தினாலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். இது வருடத்திற்கு 3 அல்லது 4 முறையில் நம்ம ஒவ்வொரு தடவையும் உருண்டைப்புழு, நாடாப்புழு, தட்டைப்புழுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கும்பொழுது தான் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். மேலும் ஆடுகளோட குட்டி இறப்பை தடுக்கிறதுக்கு குடற்புழு நீக்கம் மிகவும் முக்கியமானது. குடற்புழு நீக்கம் மட்டுமல்லாமல் இதுக்கு தேவையான தடுப்பூசிகளும் மிகவும் முக்கியம். 6 மாதம் அல்லது பெரிய ஆடுகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம PPR என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான நம்ம தடுப்பூசி கம்பல்சரியாக போட்டுறணும். அதுபோக வெயில் காலங்களில் சில சமயம் துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசி நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும். குட்டிகளுக்கு 6வது மாத வயதிலேயே நம்ம PPRக்கான தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் தடுப்பூசி மருந்துகள் முறையாக கொடுத்துக்கிட்டு பசுந்தீவனங்கள் நம்ம கொடுத்து வந்தோம்னா வெள்ளாடுகளுடைய லாபம் நல்லாயிருக்கும். குட்டிகள் இறப்பை தடுத்து இன்னமும் நம்ம வருடத்திற்கான லாபத்தை அதிகரிக்கலாம். பசுந்தீவனம் சொல்லும்போது இதுக்கு முக்கியமாக ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கிலோ அளவுக்கு பசுந்தீவனங்கள் தேவைப்படும். உலர் தீவனம் 1 கிலோ, கலப்பு தீவனம் 250 கிராம். இந்த விகிதத்தில் நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு நாளைக்கான சராசரி செலவு ஒரு ஆட்டுக்கு 10லிருந்து 12 ரூபாய் அளவுக்கு செலவாகும். மாதங்கள் எப்படியும் ஒரு 350 400 ரூபாய்க்குள்ளே நமக்கு இதனுடைய செலவுகளாகும். அப்படி பார்க்கும் பொழுது குட்டிகள் நம்ம ஒரு 6 மாதம் வச்சு வளர்த்தும் போது நிகர லாபமாக ஒரு 2500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் நமக்கு குட்டிகளுக்கு லாபம் எடுக்கலாம். மேலும் தரமான தீவனங்களும் கலப்பு தீவனங்கள் கொடுக்கும் பொழுது தான் குட்டியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். தாயாடுகளுக்கும் கருத்தரிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விவசாய பெருமக்களாக நீங்கள் வெள்ளாடுகளுக்கு தகுந்த முறையில் குடற்புழு நீக்க மருந்து, தடுப்பூசி, சரியான தீவனத்தை கொடுத்து வந்தால் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக அமையும். மேலும் தகவல் அறிய டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களை 09443526847 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 64 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு.
வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 87%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.2%ஆகவும், மழை அளவு 1.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 468.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தருவது வேளாண்மையில் தான் விளைவித்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்படும் போதுதான். இந்த அரிய பணியை செய்து வரும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மஞ்சள் வணிக விற்பனை மைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் ஈரோடு மாவட்ட ஈரோடு விற்பனை குழு செயலாளர் RN முருகானந்தம் அவர்கள். இப்போ ஈரோடை பொறுத்தளவும் ஈரோடு விற்பனை குழுவில் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது அது மஞ்சளுக்கென்றே ஒரு தனியாக பிரத்யேகமாக மஞ்சளுக்கென்றே ஒரு விற்பனை மையமாக அமையப்பட்டுள்ளது. இது ஈரோட்டில் சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியிலே இப்போ இது நடைபெற்று வருகின்றது. இதில் தினந்தோறும் வாரத்தில் சனி நாட்கள் விடுமுறை நாட்கள் தவிர வேலை நாட்கள் அனைத்து நாட்களிலும் தினந்தோறும் இங்கே ஏலம் நடைபெற்று வருகின்றது. மஞ்சள் ஏலம் நடைபெற்று வருகிறது. இங்கே பல பகுதிகளிலிருந்து உள்ளூர் விவசாயிகள் மட்டுமல்லாது, உள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாது, வெளி மாவட்டங்களான திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, வேலூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் மற்றும் இதர மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் கூட விவசாயிகள் இங்கே எந்தவித தரகு கமிஷன் இல்லாமல் விற்பனை செஞ்சுட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நல்ல சீசன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அதிக அளவு விவசாயிகள் இங்கே ஒரு 200க்கு ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட விவசாயிகள் இங்கே பங்கு பெற்று அவங்களுடைய விளைபொருள்களை வச்சு பயனடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட வியாபாரிகள் இங்கே அந்த ஏல முறையில் பங்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே ஏல முறை எப்படின்னாக்கா மறைமுக ஏலம் நடைபெறுது. பொதுவாகவே விவசாயிகள் வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், விவசாயிகள் வண்டியில் வருவாங்க, இல்லைன்னா டெம்போவில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் மூலமாக அவங்க மூட்டைகளை இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்ச உடனே அவங்க இருப்பு பதிவேட்டில் எத்தனை மூட்டைகள் அவங்க கொண்டு வந்தாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம். பதிவு பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாள சீட்டு கொடுத்துருவோம். அந்த அடையாள சீட்டினுடைய ஒரு காப்பியை அவங்களுடைய லாட் அவங்களுடைய குவியலில் அந்த அடையாள அட்டையை ஒரு காப்பியை அவங்களையும் அதில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அவங்களுடைய குவியல் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி விற்பனை செய்ய விருப்பம் இருந்ததுனாக்கா அந்த குவியலிருந்து நாங்கள் சாம்பிள்ஸ் மாதிரிகள் எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணி வைப்போம். ஒவ்வொரு மாதிரிகளுக்கும் ஒரு ட்ரேவில் வச்சு நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருவோம். இதில் கிழங்குகள் தனியாக, விரலிகள் தனியாக, விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் மற்றும் தாய் கிழங்கு,
தாய் மஞ்சள் போன்ற 3 வகையான மாதிரிகள் இருக்குது. ரக வாரியாகவும் இருக்குது. ஈரோடு விரலி இருக்குது, சேலம் விரலி இருக்குது, PTS 8, PTS 10 போன்ற ரகங்கள்லாம் இங்கே அதிக அளவு வந்துகிட்ருக்கு. இதை வந்து ரகங்கள் வாரியாகவும் தரம் வாரியாகவும் விரலி, குண்டு மஞ்சள், அதே போல் தாய்க்கிழங்கு, இந்த மஞ்சள்கள்லாம் வந்து தனித்தனியாக லாட் வைஸாக சாம்பிள்ஸை வந்து நாங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாம்பிள்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தோம். சாம்பிள் நம்பர் 1, 2 அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இதுக்கும் விவசாயிகள் பேர் குறிப்பிடாமல் அதற்கு ஒரு மறைமுக எண்ணை கொடுத்து அதை வந்து நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருவோம். அந்த அந்த எண்ணை வச்சு அவங்களுக்கு வந்து லாட் சீட்டு நாங்கள் வந்து இடையாள வியாபாரிகளுக்கு நாங்கள் வந்து ரேட்டு விலை கோருவதற்கான அந்த ஏலச்சீட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் கொடுத்துருவோம். அவங்க தரத்தை பார்த்து ஒவ்வொரு வியாபாரிகளும் அவர்களுக்கு கட்டுப்படியான விலைகளை அவங்க அதில் பதிவு செய்வாங்க. அவங்க பதிவு செய்து ஒரு குறித்த நேரத்தில் வந்து அதை பாக்ஸில் டெண்டர் பாக்ஸுன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. அந்த பாக்ஸில் போட்டு முடித்த உடனே அந்த குறித்த நேரம், அதாவது ஒரு மணி நேரம் இடைவெளி கொடுத்து அந்த 1 மணி நேரம் ஆன பிறகு அந்த சரியாக ஒரு 11:30 மணி அளவிலே அந்த பாக்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி டெண்டர் படிப்போம். அதில் அதிகபட்சமாக அந்த லாட்டுக்கு யார் வந்து எந்த வியாபாரி அதிக விலை குறித்திருக்கிறார்களோ அந்த வியாபாரிகளுக்கு அந்த லாட்டை வந்து ஒதுக்கீடு செய்வோம். இந்த விலை கூட வந்து விவசாயிகள் ஒத்துக்கொண்டால்தான் அதை வந்து வியாபாரிகளுக்கு கொடுப்போம். இந்த விலை கட்டுப்படியாகலன்னு சொன்னால் அதை வந்து அந்த லாட்டை வந்து கேன்சல் செய்வதற்கு விவசாயிகளுக்கு உரிமை உள்ளது. அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, நாங்கள் தருவதற்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இன்னும் ஒரு பொறுத்து நாங்கள் மறுபடியும் ஒரு வாரமோ 2 நாட்களோ கழித்து நாங்கள் மறுபடியும் சாம்பிள்ஸ் வச்சு விற்பனை செய்து கொள்கிறோம் என்று சொல்வதற்கு விவசாயிகளுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்படி கட்டுப்படியாகாத போகும் பட்சத்தில் அந்த லாட்டை வந்து இங்கேயே இருப்பு வச்சுக்கலாம். அவங்க ஒரு 15 நாள் வரைக்கும் எந்த விதமான வாடகையும் நாங்கள் வாங்காமல் இதே எங்கள் குடோன்லேயே நாங்கள் இருப்பு வச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் அந்த 15 நாளில் எப்போ விற்கிறாங்கன்னு விருப்பப்படுறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அதை விற்று கொடுப்போம். எவ்வித இடைத்தரகர்களும் கமிஷனும் இல்லாமல் நாங்கள் விற்று கொடுக்குறோம். அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இன்னும் நாளாகும்போது நல்ல விலை கிடைக்கும் அவங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பட்சத்தில் அவங்க 2 மாதமோ 3 மாதமோ இருப்பு வச்சு நல்ல விலை கிடைக்குமா என்று எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விவசாயிகள் நினச்சாங்கன்னா அவங்க தாராளமாக அவங்க ஒரு நம்ம குடோனில் இருப்பு வச்சுக்கலாம். அவங்க அதற்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு உடனடி பணம் ஏதாவது தேவைப்பட்டால் கூட பொருளின் மதிப்பிலிருந்து 50% மதிப்புக்கு அல்லது அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் இதில் வந்து எது குறைவோ அதை வந்து நாங்கள் 5% வட்டியில் வந்து அவங்களுக்கு கடனாக வழங்குகிறோம். அவங்க வந்து திருப்பி எடுக்கும்போது அந்த கடனை திருப்பி செலுத்திட்டு அவங்க உடனே விற்பனைக்கு அவங்க கொண்டு வரலாம். அந்த வித வசதி வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இங்கே விவசாயிகள் வந்து அதிக அளவு வர்றதுக்கு காரணம் வந்து எந்த விதமான இடைத்தரகும் கிடையாது, கமிஷன் கிடையாது. இவங்களுக்கு எடை வந்து சரியான எடை கிடைக்குது, நல்ல விலை கிடைக்குது. போட்டி விலையின் மூலமாக நல்ல விலை கிடைக்கிறதுனால இங்கே விவசாயிகள் வந்து வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தினந்தோறும் பார்த்திங்கனாக்கா ஒரு 1000 to 1500 மூட்டை சராசரியாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ மூட்டைகள் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. சீசன் விலை ஏறும்பட்சம் காலத்தில் பார்த்திங்கனாக்கா நல்லா 2000-3000 மூட்டைகள் தினந்தோறும் வர அளவு கூட அதிக அளவு வந்து மூட்டைகள் வருது. இந்த மூட்டைகள்லாம் சரியான எடை நாங்கள் போட்டு சரியான விலைகள் கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அவங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதனால விவசாயிகள் ஆர்வமாக அவங்க வந்து இந்த ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து விற்பனை செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாக பல்வேறு பகுதியிலிருந்து விவசாயிகள் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதே போல் வந்து டிக்கர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோடு வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் நிலவக்கூடிய விளைபொருள்களுடைய விலை நிலவரங்களை நாங்கள் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மஞ்சள் மட்டும் இல்லாது மக்காச்சோளம், பருத்தி, நெல், இந்த மாதிரி பல்வேறு வகையான விளைபொருள்களுடைய விலை விவரங்கள், இந்த ஊரில் என்ன விலை விற்கிது, இந்த ஊரில் என்ன விற்பனை விலை என்ன அப்படிங்கிறத வந்து
விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிக்கர் போர்டுங்கிற ஒரு கருவியை இங்கே பொருத்தி அநேகமாக ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டுமல்லாது எல்லா கிட்டத்தட்ட ஒரு அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் அதை நாங்கள் நிறுவி விவசாயிகளுக்கு அது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து மற்ற இதர விவசாயிகளும் இதை கேட்டு மஞ்சள் விற்பனையை ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு வந்து விட்டு பயன்பெற்று நல்ல பலனடையுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரம் பெற ஆர்.என். முருகானந்தம் அவர்களை 09434463976 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசி விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 19/5/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வெண்பன்றி வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் நாராயணத்தேவன்பட்டி கிராம விவசாயி ஆர். தங்கராஜ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரும்பு சாகுபடியில் நிலம் தயாரித்தல் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் எஸ். பன்னீர்செல்வம் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அக்மார்க் திட்ட விழிப்புணர்வு குறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறை துணை இயக்குனர் அலுவலக மாநில அக்மார்க் ஆய்வுக்கூட வேளாண்மை அலுவலர் எம். குணசேகரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பண்ணி வச்சுருவோம். இதில் வந்து கிழங்குகள் தனியாக, விரலிகள் தனியாக, விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் மற்றும் தாய் கிழங்கு, தாய் மஞ்சள் போன்ற 3 வகையான மாதிரிகள் இருக்குது. ரக வாரியாகவும் இருக்குது. ஈரோடு விரலி இருக்குது, சேலம் விரலி இருக்குது, பிடிஎஸ் 8, பிடிஎஸ் 10 போன்ற ரகங்கள்லாம் இங்கே அதிக அளவு வந்துகிட்ருக்கு. இதை வந்து ரகங்கள் வாரியாகவும் தரம் வாரியாகவும் விரலி, குண்டு மஞ்சள், அதே போல் தாய் கிழங்கு, இந்த மஞ்சள்கள்லாம் வந்து தனித்தனியாக லாட் வைஸாக சாம்பிள்ஸை வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாம்பிள்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தோம். சாம்பிள் நம்பர் 1, 2 அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இதுக்கும் விவசாயிகள் பேர் குறிப்பிடாமல் அதற்கு ஒரு மறைமுக எண்ணை கொடுத்து அதை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருவோம். அந்த எண்ணை வச்சு அவங்களுக்கு வந்து லாட் சீட்டு நாங்கள் வந்து இடையாள வியாபாரிகளுக்கு நாங்கள் வந்து ரேட்டு விலை கோருவதற்கான அந்த ஏலச்சீட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் கொடுத்துருவோம். அவங்க தரத்தை பார்த்து ஒவ்வொரு வியாபாரிகளும் அவர்களுக்கு கட்டுப்படியான விலைகளை அவங்க அதில் பதிவு செய்வாங்க. அவங்க பதிவு செய்து ஒரு குறித்த நேரத்தில் வந்து அதை பாக்ஸில் டெண்டர் பாக்ஸுன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. அந்த பாக்ஸில் போட்டு முடித்த உடனே அந்த குறித்த நேரம், அதாவது ஒரு மணி நேரம் இடைவெளி கொடுத்து அந்த 1 மணி நேரம் ஆன பிறகு அந்த சரியாக ஒரு 11:30 மணி அளவிலே அந்த பாக்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி டெண்டர் படிப்போம். அதில் அதிகபட்சமாக அந்த லாட்டுக்கு யார் வந்து எந்த வியாபாரி அதிக விலை குறித்திருக்கிறார்களோ அந்த வியாபாரிகளுக்கு அந்த லாட்டை வந்து ஒதுக்கீடு செய்வோம். இந்த விலை கூட வந்து விவசாயிகள் ஒத்துக்கொண்டால்தான் அதை வந்து வியாபாரிகளுக்கு கொடுப்போம். இந்த விலை கட்டுப்படியாகலன்னு சொன்னால்
அதை வந்து அந்த லாட்டை வந்து கேன்சல் செய்வதற்கு விவசாயிகளுக்கு உரிமை உள்ளது. அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, நாங்கள் தருவதற்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இன்னும் ஒரு பொறுத்து நாங்கள் மறுபடியும் ஒரு வாரமோ 2 நாட்களோ கழித்து நாங்கள் மறுபடியும் சாம்பிள்ஸ் வச்சு விற்பனை செய்து கொள்கிறோம் என்று சொல்வதற்கு விவசாயிகளுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்படி கட்டுப்படியாகாத போகும் பட்சத்தில் அந்த லாட்டை வந்து இங்கேயே இருப்பு வச்சுக்கலாம். அவங்க ஒரு 15 நாள் வரைக்கும் எந்த விதமான வாடகையும் நாங்கள் வாங்காமல் இதே இடம் எங்கள் குடோன்லேயே நாங்கள் இருப்பு வச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் அந்த 15 நாளில் எப்போ விற்கிறாங்கன்னு விருப்பப்படுறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அதை விற்று கொடுப்போம். எவ்வித இடைத்தரகர்களும் கமிஷனும் இல்லாமல் நாங்கள் விற்று கொடுக்குறோம். அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இன்னும் நாளாகும்போது நல்ல விலை கிடைக்கும் அவங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பட்சத்தில் அவங்க 2 மாதமோ 3 மாதமோ இருப்பு வச்சு நல்ல விலை கிடைக்குமா என்று எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விவசாயிகள் நினச்சாங்கன்னா அவங்க தாராளமாக அவங்க ஒரு நம்ம குடோனில் இருப்பு வச்சுக்கலாம். அவங்க அதற்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு உடனடி பணம் ஏதாவது தேவைப்பட்டால் கூட பொருளின் மதிப்பிலிருந்து 50% மதிப்புக்கு அல்லது அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் இதில் வந்து எது குறைவோ அதை வந்து நாங்கள் 5% வட்டியில் வந்து அவங்களுக்கு கடனாக வழங்குகிறோம். அவங்க வந்து திருப்பி எடுக்கும்போது அந்த கடனை திருப்பி செலுத்திட்டு அவங்க உடனே விற்பனைக்கு அவங்க கொண்டு வரலாம். அந்த வித வசதி வாய்ப்புகள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இங்கே விவசாயிகள் வந்து அதிக அளவு வர்றதுக்கு காரணம் வந்து எந்த விதமான இடைத்தரகும் கிடையாது, கமிஷன் கிடையாது. இவங்களுக்கு எடை வந்து சரியான எடை கிடைக்குது, நல்ல விலை கிடைக்குது. போட்டி விலையின் மூலமாக நல்ல விலை கிடைக்கிறதுனால இங்கே விவசாயிகள் வந்து வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தினந்தோறும் பார்த்திங்கனாக்கா ஒரு 1000 to 1500 மூட்டை சராசரியாக வந்துகிட்ருக்கும். இப்போ மூட்டைகள் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. சீசன் விலை ஏறும்பட்சம் காலத்தில் பார்த்திங்கனாக்கா நல்லா 2000-3000 மூட்டைகள் தினந்தோறும் வர அளவு கூட அதிக அளவு வந்து மூட்டைகள் வருது. இந்த மூட்டைகள்லாம் சரியான எடை நாங்கள் போட்டு சரியான விலைகள் கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் அவங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதனால விவசாயிகள் ஆர்வமாக அவங்க வந்து இந்த ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து விற்பனை செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாக பல்வேறு பகுதியிலிருந்து விவசாயிகள் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதே போல் வந்து டிக்கர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோடு வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நிலவக்கூடிய விளைபொருள்களுடைய நிலவரங்களை நாங்கள் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மஞ்சள் மட்டுமல்லாது மக்காச்சோளம், பருத்தி, நெல் வாய்ப்பே இல்லைங்க. அதனால் எல்லா விவசாயிகளுமே ஒவ்வொன்று வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயின் வந்து மயிராடா கேவிகே மூலம் தான் எங்களுக்கு ரொம்பவே இது கிடச்சிதுங்க. இது போக இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. 6 மணிக்கு போனோம்னா மறுபடியும் சாயந்தரம் 5 மணி தின்னிங்க, காலையில் வந்து யோகாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்கும் ஒரு 6 மணியில் 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 8-8:30 வரைக்கும் யோகாங்க. யோகாவுக்கு மேலே டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மரம் ஏறக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்தா ஒரு 12-1 மணி தின்னிங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தென்னை பற்றி நிறைய சொன்னாங்க. அதாவது கூன் வண்டு உழுகிறது, பூச்சி, அந்த இதுகள் வந்து நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நீங்களும் வந்து இதை பாருங்கள், நீங்களும் கேவிக்கு இதை போய் அணுகுங்க, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணதுலேருந்துங்க, ட்ரைனிங் முடிச்சதுலேருந்து மிஷினை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மிஷினுடைய விலை பார்த்திங்கன்னா 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் வருதுங்க. எங்களுக்கு வந்து கேவிகே மூலம் வந்து 4000 ரூபாய்ங்க இது. ஆனால் எங்களுக்கு வந்து காசு இல்லைங்க. 6 நாள் வந்து மீட்டிங் போனாங்க, தென்னை மரம் ஏற கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு கோகனட் பவர்லேருந்து இந்த மிஷின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் இன்னொரு சேம் என்னங்க, இன்சூரன்ஸ் 2 லட்ச ரூபா ஃப்ரீங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. மறுபடியும் வருஷம் வந்து நாம் வெறும் 17 ரூபா ரெனியூவல் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அது அப்படியே ரெனியூவல் ஆகிக்குதுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாருமே பயன்படுத்துக்குங்க. இது அருமையான வாய்ப்புங்க. கேவிகே மயிராடாவை முக்கியமாக அணுகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எம் குப்புசாமி அவர்களை 08903117433 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மேய்ச்சல் நிலங்கள் மிகுந்திருந்த காலங்களில்
காலையில் வேளாண்மைக்கு செல்லும்போது ஆடுகளையும் கூட்டமாக கூட்டிச் சென்று மாலையில் திரும்ப அழைத்து வருவர். ஆனால் தற்போது வேளாண்மைக்கே நிலங்கள் குறைந்து வருவதால் வீட்டிற்கு அருகிலேயே பரண் அமைத்து ஆடுகள் வளர்க்கும் முறைகள் பரவலாகி வருகின்றன. ஆகவே பயனுள்ள பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் தரும் விளக்கம். பொதுவாக வெள்ளாடு வளர்ப்புங்கிறது 2 முறையில் வளர்க்கலாம். ஒன்று தரையில் வச்சு வளர்க்குற முறை, இன்னொன்று பரண் அடித்து பரண் மேல் வச்சு வளர்க்குற முறை. 2 முறைகளில் வெள்ளாடு நல்லா லாபம் தரக்கூடிய தொழில் தான். பொதுவாக வெள்ளாடு வளர்க்க நம்ம ஒரு பண்ணையாக வச்சு அமைக்கணும்னா 20 பெட்டை ஆடுகளுக்கு ஒரு கிடாங்கிற விதத்தில் நம்ம பண்ணை அமைச்சிக்கலாம். இந்த பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்புக்கும் கீழே தரையில் வச்சு வளர்க்குற வெள்ளாடு வளர்ப்புக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த தரைமேல் வச்சு வளர்க்குறதுல தினமும் வெள்ளாட்டினுடைய புழுக்கை அதனுடைய அசுத்தங்களை நம்ம ரெகுலராக டெய்லி கூட்டி விட்டுறணும். பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் என்னென்னா 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு தடவை அந்த அடியில் இருக்கிற நம்ம புழுக்கையெல்லாம் எடுத்தோம்னா போதும். இன்னொன்று பரண்மேல் வச்சு அமைக்கிறதுல என்னென்னா செட்டு சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கும். வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் 2 முறையிலும் நல்ல லாபம் தரக்கூடிய முறைகள் தான். இந்த பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் பரண் அடிக்கிறது எப்படின்னா, நிலத்திலிருந்து இளம் மட்டத்திலிருந்து ஒரு 4 அடி அல்லது 4.5 அடி அளவுக்கு மேலே நம்ம பரண் அமைச்சுக்கணும். இதனுடைய உயரம் 12 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். நல்லா காற்றோட்டம் உள்ள வசதியான இடத்துல நம்ம பண்ணை அமைக்கணும். இந்த பண்ணை அமைக்கும் பொழுது வெள்ளாடுகளுக்கு பெரிய ஆடுகளுக்கு 12 பெட்டை ஆடுகளுக்கு 12 ஸ்கொயர் ஃபீட்டும் கிடாகளுக்கு 15 ஸ்கொயர் ஃபீட்டும் ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணை அமைச்சுக்கணும். இந்த வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறையை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக காலை மாலை 2 வேளையில் நம்ம மேய்ச்சிட்டு கொண்டு வந்து கட்டிக்கலாம். பரண்மேல் வச்சு வளர்க்குற முறையில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு இடத்துல செட்டை வச்சுட்டு பக்கத்திலே அருகாமையிலேயே இருக்கிற நம்மளுடைய நிலங்களில் இதுக்கு தேவையான தீவன புல்லை உற்பத்தி செய்யணும். இதுக்கு என்னென்ன பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யணும்னா, கோஃபோர் என்று சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், வேலி மசால், அகத்தி, இந்த மாதிரி நல்ல புரோட்டீன் சத்து நிறைஞ்சால் நம்ம பசுந்தாவரத்தை உற்பத்தி பண்ணலாம். அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பசும் தீவனத்தை எடுத்துகிட்டு வந்து செட்டில் வச்சு நம்ம சாஃப் கட்டரில் போட்டு நம்ம கட் பண்ணி 1 அல்லது 2 1.5 இன்ச்சு அங்குல அளவுக்கு கட் பண்ணி நம்ம சிறு சிறு துகள்களாக நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய பேலட்டபிலிட்டி சொல்லக்கூடிய அதனுடைய சாப்பிடக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். மேலும் இந்த மாதிரி நம்ம இந்த 3 கோஃபோர், வேலி மசால், அகத்தி இதை கொடுக்கும் பொழுது நல்ல சத்தான தீவனங்களாக அமையும். அதுபோக நம்ம இதுக்கு மதிய வேளைகளில் உலர் தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் கொடுக்குறோம். கலப்பு தீவனங்கள் என்பது தானிய வகைகள், புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் சேர்ந்தது. அது கூட நம்ம கூட நியூட்ரியன்ஸ் மைனர் மினரல் என்று சொல்லக்கூடிய தாது உப்பை நம்ம கலத்தி கொடுக்கணும். உதாரணத்துக்கு 100 கிலோவுக்கு 2 கிலோ அளவுக்கு தாது உப்புகள் நம்ம கொடுக்கணும். இந்த கலப்பு தீவனத்தை ஒரு நாளைக்கு 150லேருந்து 250 கிராம் வீதம் ஒரு ஆடுகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதனுடைய வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும். பொதுவாக வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் 7 to 8 அல்லது 9 மாதங்களில் பருவத்துக்கு வந்துடும். இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு முன்பு 1 மாதத்துக்கு முன்பு நம்ம இந்த கலப்பு தீவனங்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய கருத்தரிக்கிற திறன் அதிகரிக்கும். மேலும் குட்டி போட்டதுக்கு அப்புறமும் நம்ம இதுக்கு 1 மாத அளவுக்கு அந்த கலப்பு தீவனங்களை கொடுக்கும் பொழுது பாலோட அளவும் அதிகரிக்கும். பொதுவாக ஆடுகளுக்கு வந்து 2 அல்லது 3 குட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிற தலச்சேரி ஆடுகள் அதிகம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தலச்சேரி ஆடுகள் வளர்க்கப்படுகிறது, மேலும் கன்னி ஆடு வளர்க்கப்படுகிறது. இந்த தலச்சேரி ஆடுகளில் 2 குட்டி போடக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலும் 2 குட்டிகள் போட்டாலும் அதுக்கான பால் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்க தேவையில்லை. தாயாட்டிலேருந்தே அந்த 2 குட்டிகளுக்கு தேவையான பால் அதில் கிடச்சிக்கும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் உலர் தீவனங்களாகிய கடலைக்கொடியை அந்த நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1 கிலோ வீதம் இந்த ஆடுகளுக்கு கொடுத்தோம்னா இன்னும் அதனுடைய வளர்ச்சி வீதங்கள் நல்லாயிருக்கும். மேலும் இந்த ஆடுகளுக்கு குடற்புழு நீக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக நம்ம தரையில் வச்சு வளர்த்தினாலும் அல்லது பரண்மேல் வச்சு வளர்த்தினாலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். இது வருடத்திற்கு 3 அல்லது 4 முறைகள் நம்ம ஒவ்வொரு தடவையும் உருண்டைப்புழு, நாடாப்புழு, தட்டைப்புழுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது தான் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். மேலும் ஆடுகளோட குட்டி இறப்பை தடுக்கிறதுக்கு குடற்புழு நீக்கம் மிகவும் முக்கியமானது. குடற்புழு நீக்கம் மட்டுமல்லாமல் இதுக்கு தேவையான தடுப்பூசிகளும் மிகவும் முக்கியம். 6 மாதம் அல்லது பெரிய ஆடுகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பிபிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான நம்ம தடுப்பூசி கம்பல்சரியாக போட்டுறணும். அதுபோக வெயில் காலங்களில் சில சமயம் துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசி நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும். குட்டிகளுக்கு 6வது மாத வயதிலேயே நம்ம பிபிஆருக்கான தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் தடுப்பூசி மருந்துகள் முறையாக கொடுத்துக்கிட்டு பசுந்தீவனங்கள் நம்ம கொடுத்து வந்தோம்னா வெள்ளாடுகளுடைய லாபம் நல்லாயிருக்கும். குட்டிகள் இறப்பை தடுத்து இன்னமும் நம்ம வருடத்திற்கான லாபத்தை அதிகரிக்கலாம்.
பசுந்தீவனம் சொல்லும்போது இதுக்கு முக்கியமாக ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கிலோ அளவுக்கு பசுந்தீவனங்கள் தேவைப்படும். உலர் தீவனம் 1 கிலோ, கலப்பு தீவனம் 250 கிராம். இந்த விகிதத்தில் நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு நாளைக்கான சராசரி செலவு ஒரு ஆட்டுக்கு 10லிருந்து 12 ரூபாய் அளவுக்கு செலவாகும். மாதங்கள் எப்படியும் ஒரு 350 400 ரூபாய்க்குள்ள நமக்கு இதனுடைய செலவுகளாகும். அப்படி பார்க்கும் பொழுது குட்டிகள் நம்ம ஒரு 6 மாதம் வச்சு வளர்த்தும் போது நிகர லாபமாக ஒரு 2500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் நம்ம குட்டிகளுக்கு லாபம் எடுக்கலாம். மேலும் தரமான தீவனங்களும் கலப்பு தீவனங்கள் கொடுக்கும் பொழுது தான் குட்டியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், தாயாடுகளுக்கும் கருத்தரிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விவசாய பெருமக்களாக நீங்கள் வெள்ளாடுகளுக்கு தகுந்த முறையில் குடற்புழை நீக்க மருந்து, தடுப்பூசி, சரியான தீவனத்தை கொடுத்து வந்தால் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக அமையும். மேலும் தகவல் அறிய டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களை 09443526847 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 64 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 87%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.2%ஆகவும், மழை அளவு 1.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 468.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல.
நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தருவது வேளாண்மையில் தான் விளைவித்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்படும் போதுதான். இந்த அரிய பணியை செய்து வரும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மஞ்சள் வணிக விற்பனை மைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் ஈரோடு மாவட்ட ஈரோடு விற்பனை குழு செயலாளர் ஆர்.என். முருகானந்தம் அவர்கள். இப்போ ஈரோடை பொறுத்தளவும் ஈரோடு விற்பனை குழு வந்து ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது அது மஞ்சளுக்கென்றே ஒரு தனியாக பிரத்யேகமாக மஞ்சளுக்கென்றே ஒரு விற்பனை மையமாக அமையப்பட்டுள்ளது. இது வந்து ஈரோட்டில் வந்து சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியிலே இப்போ இது நடைபெற்று வருகின்றது. இதில் வந்து தினந்தோறும் வாரத்தில் வந்து சனி நாட்கள் விடுமுறை நாட்கள் தவிர வேலை நாட்கள் அனைத்து நாட்களிலும் தினந்தோறும் இங்கே ஏலம் நடைபெற்று வருகின்றது. மஞ்சள் ஏலம் நடைபெற்று வருகிறது. இங்கே வந்து பல பகுதிகளிலிருந்து உள்ளூர் விவசாயிகள் மட்டுமல்லாது உள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களான திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, நாத்தார், வேலூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் மற்றும் வந்து இதர மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் கூட விவசாயிகள் வந்து இங்கே வந்து எந்தவித தரகு கமிஷன் இல்லாமல் வந்து விற்பனை செஞ்சுட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நல்ல சீசன் டைமில் பார்த்திங்கனாக்கா நல்ல அதிக அளவு விவசாயிகள் இங்கே வந்து ஒரு 200க்கு ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து இங்கே பங்கு பெற்று அவங்களுடைய விளைபொருள்களை வச்சு பயனடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட வியாபாரிகள் இங்கே வந்து அந்த ஏல முறையில் பங்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே ஏல முறை எப்படின்னாக்கா மறைமுக ஏலம் நடைபெறுது. பொதுவாகவே விவசாயிகள் வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், விவசாயிகள் வந்து வண்டியில் வருவாங்க, இல்லைன்னா டெம்போவில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் மூலமாக அவங்க வந்து மூட்டைகளை இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்ச உடனே அவங்க வந்து இருப்பு பதிவேட்டில் எத்தனை மூட்டைகள் அவங்க கொண்டு வந்தாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம். பதிவு பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாள சீட்டு கொடுத்துருவோம். அந்த அடையாள சீட்டினுடைய ஒரு காப்பியை வந்து அவங்களுடைய லாட் அவங்களுடைய குவியலில் வந்து அந்த அடையாள அட்டையை ஒரு காப்பியை வந்து அவங்களையும் அதில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அவங்களுடைய குவியல் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இன்றைக்கி விற்பனை செய்ய விருப்பம் இருந்ததுனாக்கா அந்த குவியலிருந்து நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் மாதிரிகள் எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணி வைப்போம். ஒவ்வொரு மாதிரிகளுக்கும் ஒரு ட்ரேவில் வந்து வச்சு நாங்கள் டிஸ்பிளே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மஞ்சள் வணிக விற்பனை மைய செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழு செயலாளர் ஆர்.என். முருகானந்தம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள்.
வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. தென்னை மரம் ஏறும் கருவி குறித்து ஈரோடு மாவட்டம் வளையபாளையம் கிராம முன்னோடி விவசாயி எம் குப்புசாமி தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண் சார்ந்த தொழில்களில் இயந்திரங்களின் பயன்பாடு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குறிப்பாக தென்னை மரம் ஏறுதல் பார்த்தாலே மலைக்கு தோன்றும் ஒரு மாபெரும் வேலையாகும். தென்னை மரம் ஏறுதல் எளிதாக்கும் வகையில் ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலையம் தந்த பயிற்சியில் பங்கு பெற்று அவர்கள் தந்த மரம் ஏறும் கருவியை உபயோகித்து தென்னை மரம் ஏறுதல் எவ்வளவு எளிது என்பதை ஈரோடு மாவட்டம் வளையபாளையம் கிராம முன்னோடி விவசாயி எம் குப்புசாமி தரும் விளக்கம். வணக்கங்க சார். என் பேர் குப்புசாமிங்க. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பெருமுகை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் தென்னை மரம் ஏறதை பற்றி பேசுகிறேங்க. இன்னொன்று என்னங்க, நாங்கள் 10-12 பேர் குழுவாக இருக்கேங்க. குழு மூலியமாக எங்களுக்கு தென்னை மரம் ஏறதுக்கு இது இருந்ததுங்க. இன்னொன்று என்னங்க, எங்களுக்கு முதல் பெனிஃபிட்டான இது கேவிகே தாங்க. கேவிகே மூலமாக நாங்கள் இது ஒரு 6 நாள் போனேங்க. தேன்கூடு வளர்ப்பு இதில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிருந்தேங்க. அங்கே போனங்காட்டி இந்த மாதிரி தென்னை மரம் ஏற கருவி இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க 6 நாள் நாங்கள் பயிற்சி எடுக்குதுன்னே அவங்க கூடவே இருந்தாங்க. ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பார்க்க போகையில் எங்களுக்கு தோட்டத்துலேயோ இல்லை தோப்பில் தேங்காய் போடுறக்க பார்த்தீங்கன்னா நான் 40 நாள் இருந்து 60 நாளுக்குள்ளே தேங்காய் போடுவோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யார் வேணாலும் ஏறிக்கலாங்க. எது பயக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதை வைத்துட்டு நாம் கீழே விழுந்துருவோம், பயந்துக்குவோம் அப்படிங்கிறது எந்த இதுவுமே இல்லைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே பயன்படுத்தலாங்க. ரொம்ப ஈஸியான எளிமுறைங்க இது. இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் ஏறிட்டு இருந்தால் ரொம்ப ஈஸிங்க. அது யார் வேணாலும் ஏறலாங்க. ரொம்ப சிரமம் இல்லாத இதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இப்போ வீட்டுக்கே வேணும் அப்படின்னா நாம் அடுத்தியில் தேங்காய் போடுறதுல போய் எதிர்பார்க்கணுங்கிற இது இல்லைங்க. நாமளே போட்டு நாமளே ஏறி நாமளே போட்டுக்கலாங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆள் பிரச்சனை ரொம்ப பயங்கரமான டிமாண்டுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னும் இந்த ஆளுமே இன்னும் குறைஞ்சி போயின்னு நினைக்கிறேங்க.